இந்த ப்ராப்பர்ட்டியை வந்து மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா கமர்ஷியல் பர்பஸ்க்காகவும் வாங்குற ஆட்கள் நிறையவே இருக்காங்க. நாங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணுற ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 15,000 வந்து 20,000 வரைக்கும் உங்களுக்கு கோட் பண்ணால் கிடைக்கும். அதாவது பர் டே ஸ்டே ஒரு நாளைக்கு. எஸ் 2 பெட்ரூம்ஸும் உங்களுக்கு நம்ம ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். ஒரு பெட்ரூமோட வியூ பார்த்தீங்கன்னா பீச் வியூ பார்த்த மாதிரி இருக்கும். இந்த வீடுங்க எல்லாமே பார்த்தீங்கன்னா ஈஸ்ட் ஃபேசிங் பார்த்த மாதிரி இருக்கும். 30 அடி ரோடில் வருது உங்களுக்கு. அதில் உள்ளே இருக்கவங்க எல்லாமே பார்த்தீங்கன்னா விஐபி, விவிஐபி ப்ளஸ் செலிபிரிட்டிஸ் அண்ட் ஆஸ் வெல் அஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பொலிட்டீஷியன்ஸ், இந்த மாதிரி பெரிய பெரிய ஆட்கள் தான் உள்ளுக்குள்ளே இருப்பாங்க. டவுன் பேமெண்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரு 10 lakhs வந்து 15 lakhs இருந்ததுன்னா தாராளமாக இந்த பீச் ஹவுஸை அஃபோர்ட் பண்ணலாம் சார். மேக்ஸிமம் நல்ல ப்ரொஃபைல்லாம் நல்லா இருந்தது அப்படின்னு தெரிஞ்சிங்கன்னா 85% வரைக்கும் உங்களுக்கு லோன் ப்ரொவைட் பண்ணிடுறேன் சார். ஈசிஆர் ரோடு இங்கேருந்து 200 மீட்டர் சார் இருக்குது. கரெக்டாக 200 மீட்டர் தான். 200 மீட்டரில் நீங்கள் அப்படியே வாக்கபிள் டிஸ்டன்ஸ், ஒரு ஃபோன் பேசிட்டே வந்தீங்கன்னா நம்ம ப்ராப்பர்ட்டி நீங்கள் ரீச் ஆகிடலாம். வணக்கம் நேயர்களே, சென்னை ஈசிஆர்ல செலிபிரிட்டிஸ் மட்டுமே இருக்கக்கூடிய 77 ஏக்கர் கேட்டட் கம்யூனிட்டிக்குள்ள மிடில் கிளாஸ் மக்களும் வாங்கக்கூடிய பட்ஜெட் விலையில ஒரு தனி வீடு, அதுவும் பீச் பக்கத்துல. இந்த தனி வீட்டை ரெண்டலுக்கு விட்டா ஒரு நாளைக்கு 10 முதல் 15,000 ரூபாய் வரை சம்பாதிக்க ஒரு வாய்ப்பு. கூடவே நாமளும் வீக்கெண்டை இங்கே என்ஜாய் பண்ணிக்க முடியும். இங்கே நாம வாங்கக்கூடிய வீட்டுக்கு பக்கத்திலேயே 3 ஸ்டார் ஹோட்டலும் வரப்போகுது. அப்படின்னா இந்த வாய்ப்பை நீங்க மிஸ் பண்ண மாட்டீங்க தானே? Pearl Beach Promoters நிறுவனத்தோட ஓஷன் ஃப்ரண்ட் ப்ராஜெக்டை 2 மாதத்துக்கு முன்பு தான் லான்ச் பண்ணினாங்க. அந்த வீடியோவையும் நீங்க பார்க்க ஆசைப்பட்டீங்க அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனையும் ஃபர்ஸ்ட் கமெண்ட்டையும் மறக்காம செக் பண்ணுங்க. அடுத்ததா இந்த ப்ராஜெக்ட்ல பீச் ஹவுஸ் எப்படி இருக்கும் அப்படிங்கறத விவரிக்க இங்கே இணைகிறார் Pearl Beach Promoters நிறுவனத்தின் சேல்ஸ் அண்ட் மார்க்கெட்டிங் ஹெட் திரு விஜய் அவர்கள். நம்ம லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா October 24th அன்னைக்கு ப்ராப்பர்ட்டி லான்ச் பண்ணியிருந்தோம். October 24th இன்னைக்கு தேதி வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு 8 வீடு வரைக்கும் புக் ஆகிருக்கு. அதில் 2 வீடு வந்து பார்த்தீங்கன்னா கன்ஸ்ட்ரக்ஷன் ஸ்டார்ட் பண்ணி இப்போ ஒர்க் ப்ராக்ரஸில் இருக்குது. அப் டு 2nd floor வரைக்கும் ரூஃப் போட்டாச்சு உங்களுக்கு. ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் ரூஃப் இல்லாமல் 2nd floor ரூஃப் வரைக்கும் போட்டாச்சு உங்களுக்கு. வாங்க இந்த வீட்டை போய் சுற்றி பார்க்கலாம். நீங்கள் உள்ளே வந்தாச்சுன்னா வச்சுங்களேன், உங்களுக்கு ஒரு பெரிய கார் பார்க் நிறுத்துகிற மாதிரி ஒரு கார் பார்க் கொடுத்துருவோம். ஒரு பெரிய காரை நிறுத்துகிற மாதிரி ஒரு கார் பார்க் கொடுத்துருக்கோம். இங்கேருந்து அப்படியே வந்தாச்சுன்னா ஒரு ஹால் ஃபார்மேஷன் உங்களுக்கு கிடச்சிரும். உங்களுக்கு ஒரு பெரிய ஹால் கிடச்சிரும். இது வந்து 2 BHK அப்படின்றதுனால டியூப்ளெக்ஸ் ஹோம்ன்றதுனால உள்ளுக்குள்ளே ஸ்டெப்ஸ் வந்துடும் உங்களுக்கு. ஸோ உள்ளுக்குள்ளே ஸ்டெப்ஸ் வந்து மேலே போயாச்சுன்னா 2 பெட்ரூம்ஸும் உங்களுக்கு நம்ம ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். ஒரு பெட்ரூமோட வியூ பார்த்தீங்கன்னா பீச் வியூ பார்த்த மாதிரி இருக்கும். ஸோ அதுதான் இந்த வீட்டோட பெரிய ப்ளஸ் பாயிண்ட்டு. ஸோ கீழே பார்த்தீங்கன்னா இவ்வளோ பெரிய ஹால் கிடச்சிரும். 636 ஸ்கொயர் ஃபீட்டில் உங்களுக்கு பெரிய ஹால் வந்து ஃபார்மேஷனாக கிடச்சிரும் உங்களுக்கு. இந்த ஹால் மட்டும் இல்லாமல் இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா கிச்சன் வந்து இந்த ப்ராப்பர்ட்டி வந்து பார்த்தீங்கன்னா கிச்சன் வந்து கொடுத்துட்றோம். ஓப்பன் கிச்சனாக கொடுத்துருக்கோம். அண்ட் இதில் வந்து பார்த்தீங்கன்னா பின்னாடியே வந்து உங்களுக்கு வாஷிங் மிஷின் யூட்டிலிட்டி ஏரியான்னு தனியாகவே ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். ஸோ இதில் வந்து உங்களுக்கு போர்வெல் இதெல்லாமே உங்களுக்கு இதெல்லாமே வந்துடும். சரிங்களா? ஸோ அது மட்டும் இல்லாமல் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா காமனாக ஒரு ரெஸ்ட் ரூம் ஒன்று ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். ஸோ இதுவுமே பார்த்தீங்கன்னா ரொம்ப வைடனாக பெருசாகவே இருக்கும் உங்களுக்கு, காமனாக இருக்கும். இந்த வீடு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 636 ஸ்கொயர் ஃபீட் லேண்ட் எக்ஸ்டென்ட்டு 1125 ஸ்கொயர் ஃபீட்டில் உங்களுக்கு பில்டப் ஏரியாவாக நம்ம பண்ணித்தரோம். இட்ஸ் டியூப்ளெக்ஸ் மாடல் ஹவுஸ் இது. இந்த வீட்டோட ஸ்பெஷாலிட்டின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பால்கனியோட வியூ பார்த்தீங்கன்னா மேலே பால்கனியோட வியூ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பீச் வியூ பார்த்த மாதிரி இருக்கும். ஸோ இதுதான் இந்த வீடோட பெரிய ப்ளஸ் பாயிண்ட்டாக நம்ம வந்து சொல்லிட்டு இருக்கோம். இந்த வீடுங்க எல்லாமே பார்த்தீங்கன்னா ஈஸ்ட் ஃபேசிங் பார்த்த மாதிரி இருக்கும். 30 அடி ரோடில் வருது உங்களுக்கு. அண்ட் அண்டர் கிரவுண்ட் இபி ப்ளஸ் வந்து நிறைய ஃபெசிலிட்டிஸும் நம்ம வந்து பண்ணியிருக்கோம் உங்களுக்கு. இப்போ இது நம்ம டியூப்ளெக்ஸ் ஹோம்ன்றதுனால படி வழியாக மேலே வந்தாச்சுன்னு வச்சுங்களேன், உங்களுக்கு ஒரு சின்னதாக ஒரு ஹால் வந்து ஃபார்மேஷன் ஆகும். இந்த ஹால்லேருந்து ரைட்டில் ஒரு பெட்ரூம் அண்ட் லெஃப்ட்டில் ஒரு பெட்ரூம் வரும். ரைட்டில் ஒரு பெட்ரூமில் என்னென்ன வரும்னு பார்த்தீங்கன்னா 2 பெட்ரூமே வந்து உங்களுக்கு அட்டாச் டாய்லெட் பாத்ரூமோடு வந்துடும். ரைட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய மாஸ்டர் பெட்ரூம் கொடுத்துரும் அண்ட் அட்டாச் டாய்லெட் பாத்ரூம் கொடுத்துரும். இந்த பெட்ரூமோட ஸ்பெஷாலிட்டி என்னென்னு பார்த்தீங்கன்னா இங்கேருந்து பால்கனி வியூ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஷீஷோர் பார்த்த மாதிரி இருக்கும். இது வந்து ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட்டாக இந்த ப்ராப்பர்ட்டிக்கு நம்ம சொல்லிகிட்டு இருக்கோம். அண்ட் ஆஸ் வெல் அஸ் இந்த ப்ராப்பர்ட்டி இந்த பெட்ரூம்லேருந்து இந்த பால்கனி வழியாக உங்களுக்கு இந்த ப்ராப்பர்ட்டியோட அதாவது ஃபேஸ் 2 அம்யூனிட்டிஸ் எல்லாமே நீங்கள் இங்கேருந்து வியூ பண்ணலாம். அம்யூனிட்டிஸ்ன்னு பார்த்தீங்கன்னா அங்கே பில்லர்ஸில் கட்டிகிட்டு இருக்காங்க பார்த்தீங்களா, அது வந்து ரிக்ரியேஷன் சென்டர் ப்ளஸ் மல்டி பர்பஸ் ஹால் இதெல்லாமே உள்ளுக்குள்ளே கொண்டு வரும் சார். இந்த ப்ராப்பர்ட்டிலேருந்து கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 30 ஃபீட் ரோடு நம்ம நல்லாவே தெரியும், வைடாக இருக்கும் உங்களுக்கு. இந்த 30 ஃபீட் ரோடுன்றது பார்த்தீங்கன்னா நார்மலாக ஒரு லே அவுட்டில் உங்களுக்கு பிளாக் டாப் ரோடு தான் பண்ணி தருவாங்க. நம்ம ப்ராப்பர்ட்டியோட இது ஐகானிக் ப்ராஜெக்ட் அப்படின்றதுனால இதில் வந்து பார்த்திங்கன்னா டிசைன்டு ஃபேவர் பிளாக்ஸ் நம்ம பண்ணியிருக்கோம்.
இபி எல்லாமே வந்து உங்களுக்கு அண்டர் கிரவுண்ட் இபி கொடுத்துருக்கோம், ஸ்ட்ரீட் லைட் பண்ணியிருக்கோம் சார். ஸோ இது லெஃப்ட் ஹேண்ட் சைடு வந்தாச்சுன்னா இன்னொரு பெட்ரூம் வந்துடும். இந்த பெட்ரூமுக்கும் அட்டாச் டாய்லெட் பாத்ரூம் வந்துடும் உங்களுக்கு. ஸோ இந்த பெட்ரூமில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சென்னையிலேருந்து பாண்டிச்சேரி போகக்கூடிய அந்த ஹைவே நீங்கள் பார்க்கலாம். இது அங்கே கார் போயிட்டுருக்கு பாருங்கள், அது எல்லாமே வந்து இப்போது யூசேஜில் இருக்கக்கூடிய ஹைவே அது. இப்போ புதுசாக பார்த்தீங்கன்னா இந்த ஈசிஆர் எக்ஸ்பென்ஷன் பண்ணுறாங்க இல்லைங்களா, அந்த ரோடு ஒர்க் போயிட்டுருக்கு, அதையுமே நீங்கள் அது வியூ பண்ணலாம். நம்ம ப்ராப்பர்ட்டிலேருந்து இந்த ரோடு வருது பார்த்தீங்கன்னா, இந்த ரோடு வந்து ஸ்ட்ரெயிட்டாக முதலியார்குப்பம் ரோட்டில் போய் முதலியார்குப்பம் பீச் ஹவுஸில் போய் உங்களுக்கு கனெக்ட் ஆகும். முதலியார்குப்பம் போட் ஹவுஸ் வந்து 2 கிலோமீட்டர்ஸில் ரீச் ஆகும். இந்த மாதிரி ஒரு போஷான ஏரியாவில் நம்மளே வந்து பார்த்தீங்கன்னா 3 ஸ்டார் ஹோட்டல் ஒன்று பிளான் பண்ணியிருக்கோம். அந்த 3 ஸ்டார் ஹோட்டலுக்கு 96 கீஸ்ன்னு பேர் வச்சுருக்கோம். அந்த 96 கீஸோட ஒர்க், அதாவது அப்ரூவல்ஸ் எல்லாமே இப்போ வந்து நம்ம அமைச்சிருக்கோம். ஸோ அப்ரூவல்ஸ்லாம் ஒன்ஸ் நம்ம கிடச்சாச்சுன்னா இமீடியட்டாக கன்ஸ்ட்ரக்ஷன் ஸ்டார்ட் பண்ணி இங்கேயுமே 3 ஸ்டார் ஹோட்டல் நம்ம வந்து கொடுக்குற மாதிரி பிளான் பண்ணியிருக்கோம் சார். அது மட்டும் இல்லாமல் இந்த கம்யூனிட்டியில் இருக்கவங்களுக்கோசரமே ஒரு தனியாக ஒரு சூப்பர் மார்க்கெட்டும் பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ அதுவுமே என்ட்ரன்ஸ்லேயே வந்துடும் உங்களுக்கு. இந்த பீச் ஹவுஸ் ப்ராஜெக்ட் பற்றி திரு விஜய் அவர்களோடு நாம் நிகழ்த்திய நேர்காணல் அடுத்ததாக உங்கள் பார்வைக்கு. நம்ம பீச் ஹவுஸ் வந்து கரெக்டாக சென்னையில் ஈசிஆரில் எங்கே இருக்குது சார்? இந்த பீச் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி பார்த்தீங்கன்னா ஈசிஆர் லொக்கேஷன் பரமன்கேணின்ற வில்லேஜில் நம்ம இதை பண்ணிகிட்ருக்கோம் சார். பரமன்கேணி எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப எக்ஸாக்டாக சொல்லணும், உங்களுக்கு வந்து புரிகிற மாதிரி சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா கூவத்தூர் ஜங்ஷன் தெரியுங்களா உங்களுக்கு? கூவத்தூர் ஜங்ஷன் வந்து கரெக்டாக பார்த்தா 10 கிலோமீட்டர் நம்ம ப்ராப்பர்ட்டி நம்ம பண்ணிகிட்ருக்கோம் சார் இது. சரி சார், இப்போ நம்ம சைட்டுக்கும் ஈசிஆர் ரோடுக்கும் எவ்வளோ தூரம் சார்? சார் ஈசிஆர் ரோடு இங்கேருந்து 200 மீட்டர் சார் இது. கரெக்டாக 200 மீட்டர் தான். 200 மீட்டரில் நீங்கள் அப்படியே வாக்கபிள் டிஸ்டன்ஸ், ஒரு ஃபோன் பேசிட்டே வந்தீங்கன்னா நம்ம ப்ராப்பர்ட்டி நீங்கள் ரீச் ஆகிடலாம். சரி சார், அந்த மாதிரி ஒரு லொக்கேஷனில் தான் நம்ம ப்ராப்பர்ட்டி பண்ணிகிட்ருக்கோம். சரி, இப்போ நம்ம சைட்டை சுற்றி பார்க்குறேன் வந்து உள்ளே வந்து நிறைய வருது, பெரிய பெரிய பங்களாஸ்லாம் இருக்குது. அவங்களாம் யார் சார்? சார் ஆக்சுவலி இந்த ப்ராப்பர்ட்டி பற்றி ஒரு சின்ன அப்ரிவேஷன் கொடுத்துட்றேன் உங்களுக்கு. இந்த ப்ராப்பர்ட்டி பார்த்தீங்கன்னா டோட்டலாக 77 ஏக்கர்ஸில் நம்ம இதை பிளான் பண்ணியிருக்கோம் சார். 70 ஏக்கர்ஸ் ஃபேஸ் 1 நம்ம ஆல்ரெடி 2016 பண்ணி முடிச்சுட்டு வெளியில் வந்துட்டோம் சார். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த 70 ஏக்கரில் ஆல்மோஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 100+ யூனிட்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கன்ஸ்ட்ரக்ஷனும் முடிச்சிட்டாங்க. ஃபுல்லாக பங்களோஸ் தான் உள்ளே வந்திருக்கு. அதில் உள்ளே இருக்கவங்க எல்லாமே பார்த்தீங்கன்னா விஐபி, விவிஐபி ப்ளஸ் செலிபிரிட்டிஸ் அண்ட் ஆஸ் வெல் அஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பொலிட்டீஷியன்ஸ், இந்த மாதிரி பெரிய பெரிய ஆட்கள் தான் உள்ளுக்குள்ளே இருப்பாங்க. அதில் வந்து பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய 4 என்ட்ரன்ஸு 4 எக்ஸிட் வந்து கொடுத்துருப்போம். பீச் ஆக்சஸோடு இருக்கும். ஸோ இது வந்து ஃபேஸ் 2. இது வந்து ப்ராப்பராக உங்களுக்கு வந்து டிடிசி அப்ரூவல், ரெரா அப்ரூவலோட நம்ம இதை பண்ணிகிட்ருக்கோம். இந்த 70 ஏக்கர்ஸில் பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய பங்களாஸ் கட்டியிருக்காங்க சொன்னாங்களா, அவங்க எல்லாமே செலிபிரிட்டிஸ் தான். லைக் இந்த காதல் படம் மூவி ஹீரோயின் தெரியுங்களா உங்களுக்கு, காதல் சந்தியான்னு சொல்லிட்டு, அவங்க இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 2 பீச் ஹவுஸ் வந்து வச்சுருக்காங்க. ஸோ இந்த ரெண்டுமே பார்த்தீங்கன்னா ரெண்டலுக்கு தான் கொடுத்துட்ருக்காங்க. பர் டே ஒரு ரெண்ட் பார்த்தீங்கன்னா 48,000 வந்து 50,000 வரைக்கும் அவங்க வந்து கோட் பண்ணிட்டு இருக்காங்க. லைக் பெர் டே வந்து 50,000 வந்து ரெண்ட் வருதுங்க. கரெக்ட். ஸோ அதோட லிங்க்குமே நான் லாஸ்ட் இது வீடியோவில் நம்ம பண்ணியிருக்கோம். ஆமாம். ஸோ நீங்கள் அதையுமே நீங்கள் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுங்க, மக்கள் பார்ப்பாங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த மாதிரி ஒரு பாஷான ஏரியாவில் நல்ல ஒரு ரெண்டல் இன்கம் வந்து போயிட்டுருக்குது. ஸோ அந்த மாதிரி ஒரு வீடு கட்டணும் அப்படின்னா மினிமமாக 1 crore-லேருந்து 2 crore, மினிமமாக 3 crore அந்த மாதிரி வந்து உங்களுக்கு செலவாகும். ஸோ அந்த மாதிரி கான்செப்ட் எல்லாம் உடச்சி வெளியில் வரணும் அப்படின்றதுக்கோசம் தான் இந்த மாதிரி ஒரு கான்செப்ட் ஹோம் நம்ம வந்து கொண்டு வந்திருக்கோம். சரி, 636 ஸ்கொயர் ஃபீட்டில் லேண்ட் எக்ஸ்டெண்ட் கொடுத்துட்டு அதில் 1125 ஸ்கொயர் ஃபீட் டியூப்ளெக்ஸ் ஹோம் கான்செப்டாக இண்டிவிஜுவலாக கொடுத்துட்ருக்கோம். சரி சார், இப்போ வந்து ஃபேஸ் 1 பக்கத்தே வந்து ஃபேஸ் 2 வந்து பண்ணிட்டு இருக்கீங்க. ஃபேஸ் 2 பண்ணிட்டு இருக்கோம். ஃபேஸ் 2ல வந்து மொத்தம் எத்தனை பிளாட்ஸ் வருது, அங்கே எத்தனை வீடுகள் வருது? ட்ரீம் ஹோம், இண்டிவிஜுவல் ட்ரீம் ஹோம் பார்த்தீங்கன்னா 30 பிளான் பண்ணியிருக்கோம் சார். இந்த 30ல் வந்து 8 ஆல்ரெடி சோல்ட் அவுட் முடிஞ்சிச்சு உங்களுக்கு. ஸோ 2 வந்து ஒர்க் ப்ராசஸ் நடந்துட்டு இருக்கு. பேலன்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா லோன் ப்ராசஸ், அப்ரூவல் ப்ராசஸ் எல்லாமே போயிட்டுருக்கு. பேலன்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஆல்மோஸ்ட் வந்து இருக்கிறது தான் நம்ம இதை வந்து கான்சன்ட்ரேஷன் பண்ணிகிட்ருக்கோம் சார். சரி சார், இந்த பீச் ஹவுஸ் வந்து என்ன ப்ரைஸ் சார் வருது? லேண்டை வந்து ஃபஸ்ட்டு உங்கள் பேரில் நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணிக்கிறீங்க, சரிங்களா? ஆக்சுவலி லேண்டு முதல்ல விற்கிறோம். விற்றதுக்கப்புறமா ஆஸ் அ பில்டராக நீங்கள் எங்களை ப்ரொமோட் பண்ணுறீங்க. நீங்கள் எங்களுக்கும் பில்டர் அக்ரிமெண்ட் போட்டுட்டு அதுக்கப்புறமா இந்த கான்செப்ட் ரூம் கொண்டு வரும். 636 ஸ்கொயர் ஃபீட் லேண்ட் எக்ஸ்டெண்ட் அண்ட் 1125 ஸ்கொயர் ஃபீட்டில் பில்டப் ஏரியா. லேண்ட் ப்ளஸ் கன்ஸ்ட்ரக்ஷன் காஸ்ட் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 58 lakhs உங்களுக்கு கோட் பண்ணிட்டு இருக்கோம். சரி சார், இந்த பீச் ஹவுஸ் வாங்குறதுக்கு வந்து லோன் ஏதாவது உண்டா சார்? லோன் தாராளமாக பண்ணி தரலாம் சார். எல்ஐசி பேங்க் கூட நம்ம லோன் டயப் பண்ணியிருக்கோம். இந்த மாரி பெரிய பெரிய நேஷனலைஸ் பேங்க் கூட தான் நம்ம டயப் பண்ணியிருக்கோம். சரி சார், லோன் வந்து மேக்ஸிமம் எவ்வளோ பண்ணலாம் சார்? ஸோ அப் டு அவங்க ப்ரொஃபைலுக்கு ஏற்ற மாதிரி நம்ம பண்ணி தரலாம். மேக்ஸிமம் நல்ல ப்ரொஃபைல்லாம் நல்லா இருந்தது அப்படின்னு தெரிஞ்சிங்கன்னா 85% வரைக்கும் உங்களுக்கு லோன் ப்ரொவைட் பண்ணி தரலாம். சரி சார், அப்படின்னா வந்து இந்த பீச் ஹவுஸ் வாங்குறதுக்கு வந்து ஒரு கஸ்டமர்கிட்ட டவுன் பேமெண்ட் எவ்வளோ சார் தேவைப்படும்? சார் டவுன் பேமெண்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரு 10 lakhs வந்து 15 lakhs இருந்ததுன்னா தாராளமாக இந்த பீச் ஹவுஸ் அஃபோர்ட் பண்ணலாம் சார். ஃபேஸ் 1ல வந்து இப்போ வந்து நம்ம வந்து ரெண்டல் இன்கம் வந்து ஒரு பெர் டே வந்து ஒரு 50,000 போகுதுன்னு சொன்னீங்க இல்லையா? இப்போ வந்து நம்ம ஃபேஸ் 2ல வந்து ஒரு கஸ்டமர் வந்து ஒரு
ஹவுஸ் வாங்குறாங்க, ரெண்ட் விடுறாங்க, ஒரு பெர் டே வந்து எவ்வளோ வரும், மேக்ஸிமம் வந்து ஒரு மந்த்லி வந்து எவ்வளோ ரெண்ட் எதிர்பார்க்கலாம்? எஸ், நல்ல கொஸ்டின் ஆக்சுவலி. இந்த ப்ராப்பர்ட்டியை வந்து மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா கமர்ஷியல் பர்பஸ்க்காகவும் வாங்குற ஆட்கள் நிறையவே இருக்காங்க. ஸோ இப்போ நம்மக்கிட்ட புக் பண்ண வந்ததுலே பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து கமர்ஷியலாகவும் புக் பண்ணியிருக்காங்க, 2-3 பேர் வந்து கமர்ஷியலுக்காகவும் புக் பண்ணியிருக்காங்க. ஸோ இது நாங்கள் என்ன கோட் பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா, அங்கே வந்து ஃபுல் அம்யூனிட்டிஸோட, அதாவது ஒரு இண்டிவிஜுவல் பங்களா வந்து 50,000 போடுறதுனா ஆப்வியஸ்லி வந்து அது வந்து அஃபோர்டபுளாக இருக்கிற மாதிரி இருக்கும் அந்த கம்யூனிட்டிக்கு. ஒரு நார்மலாக ஒரு மக்கள் வந்து ஒரு நைட்டு ஸ்டே பண்ணிவிட்டு ஒரு வீக்கெண்டை என்ஜாய் பண்ணிட்டு போகிற மாதிரி இருக்கணும், அதுக்கு வந்து ஒரு அகாமடேஷன் தேவைப்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணுற ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 15,000 வந்து 20,000 வரைக்கும் உங்களுக்கு கோட் பண்ணலாம் கிடைக்கும். அதாவது பர் டே ஸ்டே ஒரு நாளைக்கு. எஸ். ஒரு மாதம்னா எவ்வளோ சார் எதிர்பார்க்கலாம்? சார் இது வந்து சீசன் பொறுத்து மாறும் சார். உங்களுக்கு சீசன் பொறுத்து மாறும். எல்லா வீக்கெண்டுமே வந்து ஃபுல்லாகுமானா யாருக்குமே அது ப்ரெடிக்ட் பண்ண முடியாது. ஸோ இந்த மாதிரி மந்த் எண்டு, இயர் எண்டு இந்த மாதிரிலாம் வரும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல்ஃபில் ஆகும் சார் உங்களுக்கு. ஸோ அதிகபட்சமாக பார்த்தீங்கன்னா 2லேருந்து ஒரு 3 புக்கிங் வந்து கான்ஸ்டண்ட்டாக வர ஆரம்பிக்கும். ஸோ பர் மந்த்துக்குன்னு நீங்கள் குமுலேட்டிவாக பார்க்கும்போது ஒரு 40,000 ரூபாய் குறையாமல் உங்களுக்கு வரும்ன்றது எங்களோட கணிப்பு. சரி. ஓ 40,000 நம்ம வந்து ஒரு மந்த்லி வந்து இன்கம் வேணும்னா நம்ம வந்து இங்கே அழகாக ஒரு பீச் ஹவுஸ் வாங்கி நம்ம 2 லட்சம் விட்டுக்கலாம், நம்மளும் வந்து ஒரு வீக்கெண்டை வந்து என்ஜாய் பண்ணிக்கலாம் இல்லையா? இடைப்பட்ட நாட்களில் தாராளமாக அந்த மாதிரி தான் ஒரு பர்பஸ் கான்செப்டோட நம்ம பண்ணியிருக்கோம். ஸோ அதனால தான் இது பேரே கான்செப்ட் ஹோம். சரி சார். ஒரு கஸ்டமர் வந்து நம்ம சைட்டை வந்து பார்க்க ஆசைப்படுறாங்க, சைட் விசிட்டுக்கு எப்படி அரேஞ்ச் பண்ணுறீங்க? சார் சைட் விசிட் நம்ம அரேஞ்ச் பண்ணி கொடுக்கலாம் சார். ஏன்னா இது வந்து சென்னையிலேருந்து பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் வந்து ஒரு 85 to 90 கிலோமீட்டர்ஸ் கிட்ட வந்துடுது. ஸோ அதனால் நாங்கள் என்ன பண்ணுறோம் பார்த்தீங்கன்னா, சைட் விசிட் ஃபார்மெட்டுன்னு ஒன்று வச்சுருக்கோம். என்னென்னு பார்த்தீங்கன்னா, கஸ்டமர் ஃபோனில் என்கொயரி பண்ணும்போது அவங்களுக்கு ஃபஸ்ட்டு வீட்டில் ஒரு அப்பாயின்மெண்ட் கேட்குறோம். என்னென்னா ப்ராஜெக்டோட ப்ரௌசர்லாம் வச்சுட்டு அவங்களுக்கு ஃபுல்லுமே எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துட்டு, ஸோ இங்கே தான் இப்படி தான் வருது, இந்த இடத்துல தான் இருக்குது அப்படின்றத ஃபுல்லாக அவங்களுக்கு எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துட்டு, ஓகே அவங்க மைண்ட் செட்டோட ப்ரிப்பேர்டாகி வரா மாதிரி இருக்கணும். ஸோ அந்த ஒரு க்ரைட்டீரியா வச்சுருக்கோம். அவங்க எல்லா பர்பஸ்லையும் ஓகேன்னு சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்லியாச்சுன்னா, எத்தனை பேர் வராங்க, என்ன தேதிக்கு வராங்க, என்ன டைமுக்கு வராங்கன்றதை கேட்டுட்டு அதுக்கேற்ற மாதிரி நம்ம கேப் ஃபெசிலிட்டிஸ் பண்ணிக்கலாம் சார். இப்போ ஃபோன் பண்ணால் போதும், உங்கள் ஸ்டாஃப் வந்து டேரெக்டாக கஸ்டமர் வீட்டுக்கே போவாங்க, எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க, பிடிச்சிருந்தா அவங்க வந்து சைட்டை பார்க்கலாம், வாங்கலாம் இல்லையா? கரெக்ட்.